என்ன 18 பட்டி வந்தாச்சாப்பா? அப்புறம் பரமசம் வரல, ராமசாமி வரல, 5 பேர் விட்டு போச்சு, 4 பேர் விட்டு போச்சுங்கிற பேச்சே இருக்கப்படாது. வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. சீனால நிறைய விஷயங்கள் நடக்குங்க. ஓப்பனிங்கா நல்லா தான் இருக்கு, ஆனா உன்கிட்ட பிடிச்சி சரியில்லையாப்பா. அதாவது பாத்தீங்கன்னா வினோதமான சம்பவங்கள் இப்படியெல்லாம் நடக்குமா அப்படின்ற மாதிரி நம்மளையே ஆச்சரியப்பட வைக்கிற மாதிரி நிறைய சம்பவங்கள் நடக்கும். சார் வடகரியாலும் தொடகரியாலும் போலாகுது. என்ன அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட மனிதர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய வாழ்க்கையில் நடக்கிற சில சம்பவங்களும் நம்மளை இப்படியே அதிர்ச்சி அடைய வைக்கும். Nonsense you are talking about me. ஸோ இதே மாதிரியான சம்பவம் தான் இப்போ சீனால நடந்திருக்கு. அது என்ன சம்பவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. கூவுடா. 87 வயசு தாத்தா 37 வயசான ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணியிருக்காரு. அவங்களுக்கு பேபி கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறமா நடந்தது தான் ட்விஸ்டே. ஸோ இந்த சம்பவம் என்ன சம்பவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாழ்க்கையில ஒரு வசந்தமே பிறக்க மாட்டேங்குதுடா. இப்போ நம்ம ஊர்ல ஃபேமஸான ஓவியர்கள் இருப்பாங்க இல்லையா, அதாங்க இந்த ஆர்ட்ஸ் எல்லாம் வரைவாங்களே, அவங்க நாட்டுக்கு ஃபேமஸா இருப்பாங்க இல்லையா, அதே மாதிரி சீனா நாட்டிலையும் நிறைய ஓவியர்கள் இருப்பாங்கல்ல. அதுல முக்கியமான ஒருத்தர் தான் ஃபோங் செங் அப்படின்ற ஒரு ஓவியர். மனப்பாடம் பண்ணி ஓட்டிக்கிட்டு இவர் வந்து நிறைய ஓவியங்களை வரைஞ்சிருக்காரு. அதுவும் குறிப்பா பாத்தீங்கன்னா 2004ல இருந்து 2024க்குள்ள இவர் வரைஞ்ச ஓவியங்கள் மொத்தம் இந்திய காசுல 5000 கோடி ரூபாய்க்கு விற்கப்பட்டிருக்கு. ஸோ 5000 கோடி இந்திய ரூபாய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா காசுக்கு மொத்தமாக 15000 கோடிக்கு இவருடைய ஓவியங்கள் வந்து விற்கப்பட்டிருக்கு. ஸோ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இவர் எவ்வளோ பெரிய ஃபேமஸான ஓவியர்னு. என்னதான் இருந்தாலும் இவருடைய பர்சனல் வாழ்க்கையை எடுத்து பார்த்தீங்கன்னா, இவர் 2 குழந்தைகளை முன்னுக்கே தத்தெடுத்திருக்காரு. ஒரு ஆண் மற்றும் பெண்ணை வந்து இவர் தத்தெடுத்திருக்காரு. ஸோ அந்த நிலைமையில் தான் இவருக்கு சூமெங் அப்படின்ற ஒரு பொண்ணை பிடிச்சி அவர் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. இவங்களுக்குள்ள நிறைய ஏஜ் டிஃப்ரெண்ட் இருந்திருக்கு. ஸோ இப்படியான சந்தர்ப்பத்தில் தான் இப்போ, அதாவது 87 வயசுல இருக்க இவருக்கு 37 வயசான சூமெங் இருக்காங்க இல்லையா, அவங்க கூட சேர்ந்து ஒரு குழந்தையை பெத்தெடுத்திருக்காரு. அந்த குழந்தை பெத்தெடுத்ததுக்கு அப்புறமா என்ன தெரியுமா நடந்திருக்கு, இவர் இதுவரைக்கும் தத்தெடுத்து வளர்த்தார் இல்லையா, அந்த குழந்தைகளுக்கும் இவருக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. அதுதான் அந்த நாட்டு சோசியல் மீடியால இப்போ மக்கள் வைரலா பேசிக்கிட்டு இருக்காங்க. இது எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் சொன்னேன்ல, அந்த 37 வயசான சூமெங் அவங்க வந்து இவருடைய லைஃப்ல வர்றதுக்கு முன்னாடி அவர் தத்தெடுத்த பிள்ளைகளோட சந்தோஷமா தான் வாழ்ந்துட்டு வந்திருக்காரு. ஆனா இவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த உறவுல விரிசல் விழுந்ததா நிறைய பேர் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா, அந்த பொண்ணு இருக்காங்க, அதாங்க இந்த ஓவியர் தத்தெடுத்த பெண் இருக்காங்க இல்லையா, அவங்களே இதை பத்தி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த சூமெங் அப்படின்றவர் வந்து அவருடைய லைஃப்ல வந்ததுக்கு அப்புறமா அவர் தத்தெடுத்த மகளையே அவரை பார்க்கறதுக்கு இந்த சூமெங் அப்படின்றவங்க வந்து அனுமதிக்கல. அது மட்டும் இல்லாம அவருக்கு தெரியாமலே அவருடைய ஓவியத்தை வந்து காசுக்காக விற்கிறாங்க. உண்மையை சொல்லணும்னா, என்னுடைய அப்பாவை ஒரு அடிமை மாதிரி இவங்க யூஸ் பண்றாங்க அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காங்க. ஸோ ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா, இந்த பிரபலமானவங்களோட லைஃப் ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். ஸோ அந்த வகையில் இப்போ அந்த பிரபலமான ஓவியருக்கு 87 வயசுல நடந்த சம்பவத்தை பற்றி தான் இப்போ சோஷியல் மீடியாவில் நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்க. இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் விஜே அருண், கேமராமேன் லிஷியரனுடன். நன்றி, வணக்கம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.